கொன்னிச்சிவா ஒட்டாக்கு ஃபேம் எவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவி சேனல்ஸில் தான் நருட்டோவை தமிழில் பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது வந்து சோனியா அனிமே புத் போன்ற டிவி சேனல்ஸில். ஆனால் இனிமேல் உங்களால் பார்த்தீங்கன்னா நருட்டோவை தமிழில் கிரெஞ்ச் ரோலில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேச போகிறோம். எப்படி பார்க்கலாம், ஸோ அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதே டப்பிங் தானே இல்லை புதிய டப்பிங்க, இதை பற்றி ஒன்று நான் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நல்ல அனிமே பற்றின வீடியோஸ் நான் தமிழ் டப்டி அனிமே பற்றின வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ ஓரா பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ நான் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரெஞ்ச் ரோலில் நான் கிளாஸில் இருக்கக்கூடிய முதல் 67 எபிசோடையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க தமிழில். என்ன ப்ரோ புது டப்பிங்கானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நான் சொனியாவில் எந்த டப்பிங் பார்த்தோமோ அதே டப்பிங் தான் இங்கேயும் இருக்குது. அது எப்படி ப்ரோ சாத்தியம்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரெஞ்ச் ரோலும் சோனியா வந்து கொலாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கொலாபரேஷன் விளைவாக வந்தது தான் இந்த சோனியா டப்பிங் இப்போது நம்மளுடைய கிரெஞ்ச் ரோலில் பார்க்கக்கூடிய இருக்குதான ரீசனே. ஓகேவா? ஸோ இதன் விளைவாக தான் இன்னொன்று நடந்திருக்கு. ஜுஜுட்சு கைசன் இப்போ வந்து தமிழில் நம்மளுடைய சோனியாவில் போய்ட்டுருக்கு. ஆனால் டப்பிங் மட்டும் வேறு. ஆனால் சோனியாவில் பண்ண டப்பிங் அப்படி ஒதுக்கி நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இப்போ சோனியாவுக்கும் நம்மளுடைய கிரெஞ்ச் ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொலாபரேஷன் வந்து நடந்திருக்கு. அண்ட் கிரெஞ்ச் ரோலில் இருக்கக்கூடிய நாட்டோவில் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணி தூக்கப்பட்ட சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வேற ஒரு சில முறை டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குட்டி சேஞ்ச் மட்டும் தான் இப்போ தமிழில் நடந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சோனியாவில் எந்த டப்பிங் இருந்துச்சோ அதே டப்பிங் தான் இங்கே நம்மளுடைய கிரெஞ்ச் ரோலுக்கு. ஓகே ப்ரோ, கிரெஞ்ச் ரோலில் இப்போ இவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறதால என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவி சேனல்ஸில் போகிறதால நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே மட்டும் தான் பார்த்துக்கலாம். ஆனால் இது கிரெஞ்ச் ரோலில் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் பார்த்துக்கலாம், எகைன் ரீவாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் டிவியில் போடக்குள்ள நிறைய சீன்ஸும் சென்சார் பண்ணி தூக்கிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணால் அப்படி எல்லா சீன்ஸும் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரெஞ்ச் ரோலில் இப்போ நருட்டோ ஸ்ட்ரீம் ஆகிறதால கூட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் சரி ப்ரோ, இப்போ நருட்டோ வந்து கிரெஞ்ச் ரோலில் போயிட்டுருக்கு. இது இந்த ஃப்ரீயாக பார்க்குறதுல வந்து ப்ரீமியம் போட்டு பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக பார்க்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு ப்ரீமியம் போட்டே காசு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இப்போ நருட்டோவை தமிழில் கிரெஞ்ச் ரோலில் பார்க்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே புது சோனியாவில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகேவா? ஸோ காசு இருந்துச்சுன்னா நான் பழைய வீடியோ சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரீமியம் பேக் போட்டு வந்து மெம்பர்ஷிப் போட்டு வந்து பார்த்துக்கோங்க. மேபி ஃப்யூச்சர் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா டோட்டலி 67 எபிசோடு ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இப்போது நருட்டோ கிளாசிக். ஓகேவா? அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா மீதி எபிசோட்டையும் போடுவாங்க. அதுக்கப்புறமா நருட்டோ ஷிப்புடனில் வந்து கை வைப்பாங்க. அண்ட் எனக்கு ஒரு குட்டி தியரி இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நருட்டோ ஷிப்புடன் வந்ததுக்கு அப்புறமா தான் மேபி ஃப்யூச்சரில் சோனியாவில் நருட்டோ ஷிப்புடன் மீதி 226 எபிசோட் வந்து போடுவாங்களோன்னு குட்டி தியரி இருக்குது. மேபி நடக்கலாம். அப்புறம் சேர்ந்து அது செய்யலாம். ஏன்னா அப்படி இல்லாமல் மேபி சோனியாவில் போடாமல் அப்படி வந்து கிரெஞ்ச் ரோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நருட்டோ வந்து மிகப்பெரிய பிராண்டாக மாறிடுச்சு. ஸோ அதை வச்சு கிரெஞ்ச் ரோல் நிறைய வந்து கல்லா கட்டலாம். ஸோ அதோட முதல் கட்டமாக தான் இந்த நடவடிக்கை. அது மட்டும் இல்லாமல் ராஸ்மிகா மந்தனா கூட ஒரு இதை பற்றி இப்போ தமிழில் இருக்குது தெலுங்கில் இருக்குதுன்னு ஒரு குட்டி ப்ரொமோஷன் வீடியோ கூட கிரெஞ்ச் ரோலில் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா கிரெஞ்ச் ரோலுக்கு இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடர் ராஸ்மிகா தான். ஸோ அதை தெரிஞ்ச மேட்ரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நருட்டோ வச்சு நல்லா மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிரெஞ்ச் ரோல். ஸோ நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி கிரெஞ்ச் ரோலில் விடாமல் நருட்டோ ஷிப்புடனை இங்கே ஒத்துழைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட்டு சான்சஸ் இருக்குது. மை கெஸ் மட்டும்தான். ஸோ பயத்தை கிளப்பிட்டணும். நீங்கள் முடிந்தவரை வந்து டெலிகிராமுக்கு போகாமல் இப்படி வந்து ஒஃபிஷியல் சைட்டில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து உடனுக்குடன் விரைவாக வந்து நீங்கள் நிறைய எபிசோட் தமிழில் பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ தான் சொல்லணும்னு தோணுச்சு. அதை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஓவராக பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ நான் தப்பாக சொல்லியிருந்தால் சொல்லாமல் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போகிறேங்க. ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சிடலாமல் டேர் கேஸ் வரட்டா.